வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. ஓகே, இன்னைக்கு வந்து என்னோட சின்னதாக ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட சொட்டெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க, ஜர்கின் எல்லாம். மார்கழி மாதம் குளிர், காலையிலே போய் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் எப்போவுமே வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து காய்கறி எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். மார்கழி மாதத்துக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சா, வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது தான் பெரிய ஒரு வேலையாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லி வாங்கின இடத்துல ஒரு சண்டையே வந்துச்சு. சண்டைன்னு சொல்ல முடியாது, ஆர்கியூமெண்ட்டே வந்துச்சு. கறிவேப்பிலை வந்து 20 ரூபாய்க்கு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து புதினா எல்லாம் கொடுங்கன்னு கேட்டா, கொத்தமல்லியை வந்து கம்மி பண்ணிட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவங்க கறிவேப்பிலை எனக்கு மொத்தமாகவே கொடுத்தது இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ தான் மொத்தமாகவே கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ கொடுத்துருந்தாங்க 20 ரூபாய்க்கு. இந்த இது கூட சேர்த்து இவ்வளோ. அப்புறம் என் வீட்டுக்கார் பைக்லேருந்து இறங்கி வந்து, எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே கருவேப்பிலை இவ்வளோ எடுத்து கொடுத்தாங்க. எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கம்மி பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்காங்க. கட்டைப்பையே வந்து கட்டாயி போயிடுச்சுங்க. இது வந்து பூசணிக்காய் வந்து இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்து பிள்ளைக்கு ஒரு பூசணிக்காய் வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து பூசணிக்காய் வந்து வைக்கல, ஒரு பூசணிக்காய். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எவ்வளோ ரூபாய்க்கு, ஆமாம் 1 kg வாங்கியிருந்தேன். 1 கிலோ வந்து 20 ரூபாய் தக்காளி. ஸோ 20 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தக்காளி வருது. 20 ரூபாய்க்கு தக்காளி வாங்கியிருந்தேன். ஐயோ, தக்காளி எல்லாம் ஓடுது. இந்த தக்காளி வாங்கியிருந்தேன். இப்போ இது வந்து கேபேஜ் வாங்கியிருந்தேன். இந்த முட்டைக்கோஸ் வந்து 20 ரூபா. ஸோ இதையும் வந்து நம்ம இந்த இதில் போட்டு வச்சுக்கலாம். முட்டைக்கோஸ் ஏற்கனவே கொஞ்சமாக இருக்குது என்கிட்ட பேலன்ஸ். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கினது வந்து எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் வந்திருக்கு. நம்ம இதை வந்து நம்ம ஜித்து பிள்ளைக்கு வந்து சாப்பாடு பண்ணும்போது போட்டு கொடுத்துக்கலாம், அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேபேஜ் பார்த்துட்டிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டெப்பாக வாங்கினேன். இது வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் இவ்வளோ வந்து 1/4 கிலோங்க. இவ்வளோ இது 1/4 கிலோ, இது 1/4 கிலோ, இவ்வளோ கூட சேர்த்து 60 ரூபா. இது வந்து தனியாக வாங்கினது, நம்ம ஜித்துக்கு வந்து சாப்பாடுக்கு வேண்டி இது தனியாக வாங்கினது. ரெண்டும் கூட சேர்த்து 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ரொம்ப ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது காய்கறி ரேட் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே நான் 1/4 கிலோ தான் வாங்கியிருந்தேன். கத்திரிக்காய் வந்து எத்தனை கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 கத்திரிக்காய் இருக்குது. இது வந்து 1/4 கிலோ இந்த கத்திரிக்காய். அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், இது வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், வெள்ளரிக்காய் வாங்கியிருந்தேன். இது யார் சாப்பிட்றதுக்கு, இது வந்து கிச்சடி வைக்கலாம், இல்லைன்னா ஜித்து பிள்ளைக்கே வந்து நம்ம கொடுக்கலாம். மேக்ஸிமம் நான் வாங்கினது எல்லாமே நம்ம ஜித்து பிள்ளைக்கு வாங்கின மாதிரி தான் இருக்குது போல். இந்த இஞ்சி எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஐ திங்க் ஒரு 20 ருபீஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து வெண்டைக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் வாங்கினது. தேங்காய் வந்து நான் எப்போவுமே வந்து 20 ரூபாய்க்கு இல்லை 20 ரூபாய்க்கு இல்லையே, 100 ரூபாய்க்கு 5 தேங்காய். அப்போ ஒரு தேங்காய் வந்து 20 ரூபாய் இருக்கும். ஸோ அப்படி வாங்கியிருந்தேன். குட்டியோண்டு தேங்காய் பாருங்கள், 20 ரூபாய். பெரிய தேங்காய் இருக்குது. எனக்கு இங்கே அதிகமாக தேங்காய் வந்து 3 பேருனால குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். என்னம்மா குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் 20 ரூபாய்க்கு உள்ள தேங்காய் தான் வாங்கினேன். இவ்வளோ தான் காய்கறின்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு இவ்வளோ தான். அந்த எல்லாமே தட்டி பார்க்கலாமா, உருண்டுரும். ஸோ எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியதான், ரூபா தட்டிக்கலாம். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 1.5 கிலோ வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம் எங்கள் வீட்டில் தேவைப்படும். ஐயோ, என் கத்திரிக்காய், என் வெண்டைக்காய், கத்திரிக்காயெல்லாம் ஓடுதே, கேரட் எல்லாம் ஓடுது. ஆனால் இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு தாங்க. எத்தனை ரூபா, 50 ரூபா பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப ரேட் அதிகம். தேங்காய் 5 தேங்காய், 2 4 5 தேங்காய். நான் சொன்னேன்ல 2 ஸ்டெப்பாக வாங்கினேன்னு. இந்த 2 பீட்ரூட்டும் இந்த 2 பீட்ரூட்டும், அப்புறம் வந்து அதான் ஒரு கேரட் இருக்குது. இந்த ஒரு கேரட் வந்து 50 ரூபா. இங்கே வந்து 4 கேரட் கொடுத்துருக்காங்க, அங்கே 3 4 5 6 கேரட் கொடுத்துருக்காங்க. பட் இது ரேட்டு கம்மி, 50 ரூபா தான். இது வந்து 60 ரூபாய்க்கு வாங்கினாங்க. எல்லாமே விலைவாசி எல்லாம் அதிகமாகிடுச்சு தான் என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்கங்க நாடு போகுது, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருவாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து எனக்கு ஐ திங்க் 700 ருபீஸ் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 700 ரூபா எல்லாம் டோட்டலாக இன்றைக்கி காய்கறி மட்டும் வாங்கினது. எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு இதெல்லாம் போதுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம சண்டே. அப்புறம் சிக்கன் வாங்கியிருக்கேன்.
பேக் டு பேக் வந்து நம்ம இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கோன்னு எல்லாமே போட்டுக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஓகே, பாய், ஹாப்பி சண்டே.